அண்ணாமலையை நீங்க அப்படி ஒதுக்க முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய போர்ஸ் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்ல, RSSக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவ்வளவு பேசின பிறகும் கூட ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சாதாரணமா இது ஒருத்தருக்கு ஆமாஞ்சாமி போடுற ஆள் கிடையாது சார். அவருக்கு ரொம்ப கிளியரா தெரியும், ரொம்ப தெளிவான சிந்தனை இருக்கு சார் அவருக்கு. ராகுல் காந்தி தலைமையில இருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சி எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போகும். ஏன்னா நரேந்திர மோடியை எப்படியாவது எலிமினேட் பண்ணணும். ஏன் அமெரிக்காவே அப்படித்தானே யோசிக்குது, சைனாக்காரன் யோசிக்கிறான், பாகிஸ்தான்காரன் யோசிக்கிறான். வணக்கம் நேயர்களே. சிவா 1440 என்ற பெயரில் பதிவிட்டுக் கொண்டிருந்த நாம் இனி தென்னவன் மீடியா அப்படிங்கிற பெயர்ல இனி வீடியோக்கள் பதிவிடப்படும். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களை அனைவரையும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நம்முடன் ஒரு முக்கியமான அரசியல் விவாதத்தில் இணைந்திருப்பவர் திரு வாசுதேவன். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார். இப்ப தமிழக பாஜக தமிழக தேர்தல் நிலவரத்தை பத்தி நம்ம கொஞ்சம் விவாதிப்போம். சோ RSS இப்ப உள்ள தமிழக பாஜக ஒரு தன்னுடைய அமைப்பு பொதுச் செயலாளரை மாற்றுறது மூலமா RSS தமிழக பாஜகவோட தேர்தல் களத்துல உள்ள நுழைஞ்சிருக்குன்னு நமக்கு வெளிப்படையா தெரியுது. சோ இப்ப NDA-ஓட வியூகங்களை RSS செய்ய போறதா, இல்லாட்டி NDA-ஓட வியூகம் எப்படி போகும் இப்போ RSS உள்ள நுழைஞ்சப்புறம்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அமைப்பு செயலாளரை மாத்திட்டாங்க அப்படிங்கறதுனால பாஜகவுக்கோ அல்லது RSSக்கோ பெரிய பாதிப்பு கிடையாது, கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில எல்லா மாநிலங்களிலும் யாராவது ஒருத்தர் RSS தரப்புல இருந்து வருவாங்க. RSS தான் இவர்களை மறைமுகமாக இயக்குகிறது அப்படின்ட்டு எல்லா காங்கிரஸ்காரங்கெல்லாம் வருஷ கணக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஓரளவுக்கு உண்மை உண்டு. ஏன்னா RSS தான் பேரண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க அரசியல் கட்சி கிடையாது. அவங்க தங்களுடைய சித்தாந்தம் என்னது? ஒருங்கிணைந்த இந்தியா, எல்லோரும் இந்திய மக்கள், ஜாதி மத வேறுபாடு கிடையாது, அனைத்து மக்களும். புதுசா ஒரு பிரசாத் குமார் வந்திருக்காரு, அவர் என்ன செய்ய போறாரு? இல்ல, அவர் இப்ப இவர் விட்ட இடத்துல அவர் தொடர்றாரு, அவ்வளவுதான். பிரசாத் குமார் கூட இவரை விட இன்னும் அதிகமா சிறப்பா அமைக்கிறதே RSS-ஓட சஜஷன்ல தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இல்ல அப்படி கிடையாது. குழுக்கள்லாம் அமைக்கிறதா, அதாவது கைடன்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆனா டெசிஷன் மாநில தலைமை தான் எடுக்கும். அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகத்துக்கும் எக்கச்சக்கமா ப்ராப்ளம் இருந்ததுலாம் நிறைய பேர் சொல்றாங்க. அண்ணாமலை வந்த பிறகு அவருடைய கமலாலயம் ஆபீஸ்ல கூட இந்த மரக்கதவுகள் எல்லாம் நீக்கி கண்ணாடி கதவுகளா மாத்திட்டாரு. வெளிப்படையா இருக்கட்டும், வெளியில இருக்கிறவங்க எல்லாம். அண்ணாமலை தலைமையில இருந்து இப்ப நயினா நாகேந்திரனுக்கு தலைமை பொறுப்பு வந்துருச்சு. அப்ப நயினா நாகேந்திரனுக்கும் கேசவ விநாயகத்துக்கு கூட ஏதோ பிரச்சனை இருந்திருக்குன்னு நம்ம கொள்ளலாமா? அப்சல்யூட்லி. அதாவது பிரச்சனைங்கிறத நம்ம பார்க்க கூடாது சார். ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப முதிர்ச்சி பெற்ற இவங்க. RSS காரங்கள்லாம் அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. RSS காரங்க ரொம்ப சைலண்டா பேக்ரூம் பாய்ஸா தான் இருப்பாங்க. சைலண்டா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் உங்களுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி நீங்க வச்சுக்கலாம். நாம கரெக்டான பாதையில போறோமா இல்லையாங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் கரெக்ஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க அவங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. மகாராஷ்டிரால அவ்வளவு பெரிய வெற்றி ஏற்படுவதற்கு காரணம் ஹரியானாலையும் அதுதான் காரணம், டெல்லியிலையும் அதுதான் காரணம். அப்போ அங்கிருந்து வந்தபோது, டெல்லியில இருந்து வந்தபோது அவர் தான் தமிழகத்துக்கு தேர்தல் தலைமை பொறுப்பாளர். அவர் இங்க பணிகள் சிறப்பாக இன்னும் நடக்கணும், இன்னும் ஒரு சிறப்பா நடக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியோ, அவர் இப்ப இருக்கிற பாஜகவோட சீனியர் தலைவர்களே நேரடியா வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சிறப்பா செயல்பட வேண்டி இருக்கு தேர்தல்ல அப்படின்னு அவங்கள்ட்ட கொஞ்சம் ஒரு வார்த்தைகளை கடுமையா பேசினதா ஒரு செய்தியும் பரவிச்சு. சோ இதுக்கப்புறம் இப்ப அமைப்பு செயலாளர்கள் மாறுற போது என்ன விதமான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கணும்? எதுக்காக இந்த மாற்றம் இப்ப தேர்தலுக்கு முன்னாடி நடக்குது? எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு வச்சு போனா மாற்றங்கள் பயங்கரமா இருக்கும். அதாவது இப்போ நீங்க மந்தகதியில போயிட்டு இருக்கீங்க, இது போராது, இன்னும் கொஞ்சம் அதிரடியா ஆட்டத்துல இறங்கணும் அப்படின்னுட்டு. இதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். அண்ணாமலை ஏன் கூப்பிட்டாங்க? அண்ணாமலையை ஏன் அங்க கூப்பிட்டாங்க? அண்ணாமலை RSS காரர் கிடையாது. அண்ணாமலைக்கு அந்த பொறுப்பாளர் பதவி கொடுத்திருந்தாங்க. அந்த நான் எடுத்துக்க மாட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு புதிரா வருது. அண்ணாமலை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு போல, அதே சமயத்துல RSS கூட்டத்துக்கு போறாரு, RSS பின்னணி இல்லாம. ஆனா நீங்க RSS எந்த விதமான வேலையும் செய்யாது, அது பின்னாடி ஒரு சைலண்டா இருக்கும் அப்படிங்கிறீங்க. நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஏதாவது சேரலையா அதுல? அத கரெக்ட்.
அண்ணாமலை காலையில போகல, அது கரெக்ட். ஆனா அண்ணாமலையை நீங்க அப்படி ஒதுக்க முடியாது. அது அவர் தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய போர்ஸ் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்ல, RSSக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் BL சந்தோஷ் அவரை இன்வைட் பண்ணாரு, அவரு உள்ள போனாரு. போன இடத்துல என்ன பண்ணாரு அப்படின்னா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிட்டு, ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு, அதை கரெக்டா தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்திட்டாரு. அதுல அந்த மீட்டிங்ல என்ன எக்ஸாக்ட்லி நடக்குது, பொறுப்பாளர் அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தேர்தல் வியூகங்கள்ல தான் அமைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். என்னென்ன இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பரப்புரை பண்ண போறீங்க, யாரெல்லாம் பரப்புரை பண்ண போகிறார்கள், 234 தொகுதிகள்ல நீங்க வந்து 72 தொகுதிகளை நீங்க வந்து பொறுப்பாளர்களா போட்டிருக்கீங்க. இந்த 72 தொகுதிகள் நம்ம கையில இருக்குமா, நம்ம வேட்பாளர்கள் அதுல இருப்பாங்களா, ஒண்ணுமே தெரியாம நான் களத்துல போயிட்டு என்ன பண்ணணும்னு அவர் கேட்கிறாரு. அதுல என்ன இது இருக்கு, தப்பு இருக்கு? ஏன்னா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம போயிட்டு வேலையை பண்ணுமா, கஷ்டப்பட்டு வீடு வீடா போயிட்டு வேலையை பண்ணி விட்டு வாக்கு சேகரிச்சு விட்டு கடைசியில வேற ஒருத்தர், திருச்சியில அப்படிதான் சார் ஆச்சு. தென் சென்னையில அப்படிதான் சார் ஆச்சு. திருச்சியில ராமஸ்ரீனிவாசன் வந்துருவாரு அப்படின்னு நாங்க நினைச்சு நிறைய வேலை பண்ணோம். அப்புறம் என்னாச்சு, அந்த இடத்துல உங்களுக்கு அமமுகவுடைய ஒரு இவரை போட்டாங்க. அது வந்து அங்க திருச்சிக்காரங்களெல்லாம் ஒரு மாதிரி விசித்திரமா போயிட்டு, என்னடா அது அப்படின்ட்டு, இவ்வளவு வேலை பண்ணோமே அப்படின்ட்டு நான் கண்ணால பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். துரை வைகோ DMK சைட்ல இருந்து நின்னார். கரெக்ட். தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் SG சூர்யா வந்து 2 வருஷம் கஷ்டப்பட்டாரு. தெருவா அலைஞ்சாரு, போட்டோ எடுத்தாரு, போட்டாரு. அந்த கார்பரேட்டரோ அந்த MLAவோ அந்த அமைச்சரோ யாராக இருந்தாலும் சரி அவங்களை டேக் பண்ணாரு. பல வேலைகள் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு பயங்கரமான ஒரு ஆதரவு வேலை வந்துட்டு இருக்கும் போது எலெக்ஷனுக்கு முன்னால அவங்க என்ன பண்ணாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் போட்டாங்க. அப்படியே அந்த கிரெசண்டோ வரைக்கும் போயிருந்து டாக்கன் அப்படியே இறங்கி போச்சு. அதாவது நுரையெல்லாம் அடங்கி போனோடனே காமா போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது ஆச்சு. SG சூர்யாவை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா SG சூர்யா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு. வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப வந்து இன்னும் கால தாமதம் ஆகல. இப்ப வந்து ஒரு நம்ம சட்டசபை எலெக்ஷன் வருது. சோ விருகம்பாக்கத்துல வந்து SG சூர்யா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அவருக்கு வேளாச்சேரியில் நிக்கலாம். ஏன்னா நீங்க சொன்ன விருகம்பாக்கம், வேளாச்சேரி இது எல்லாமே வந்து விஜய் ட்ரை பண்ணிருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனா இவங்க வந்து நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து யாரு எங்க நிக்க போறாங்கிறத வந்து சீக்கிரட்டா வச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஏன்னா நீங்க இப்பவே அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது அடுத்தவங்க உஷாராயிடுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கேண்டிடேட் போட்டு விடுவாங்க. நீங்க எந்த ஜாதி, நீங்க எவ்வளவு படிப்பு, உங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நீங்க எவ்வளவு பணம் செலவு பண்ண போறீங்க, உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு எவ்வளவு, நீங்க எவ்வளவு வேலை பண்ணிருக்கீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்தவங்க போட்டுடுவாங்க. ஓகே, அடுத்தவங்க உங்களை விட பவர்ஃபுல்லா போட முடியும். அதனால ஓகே, சீக்கிரட்டா வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா தொகுதியாவது நீங்க வந்து பங்கீட கரெக்டா பண்ணிக்கணுமா வேண்டாமா? அதான் அவர் கேட்கறது. அண்ணாமலை கேட்டது என்ன, நீங்க மாட்டு வண்டியில மாடை எங்க பூட்டணும், முன்னால பூட்டணுமா பின்னால பூட்டணுமா? முன்னாலதான் பூட்டணும், முதல்ல மாடை போட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. மாடை முன்னால போட்டுங்க. அதாவது முதல்ல தொகுதி பங்கீடு வேட்பாளர்கள்லாம் தேர்வு பண்ணிட்டு உடனே நீங்க டைம் கொடுங்க. அப்போதான் அவங்க போயிட்டு 60 நாள் 70 நாள் இருக்கும் களத்துல வேலை பண்ண முடியும். 50 நாள் தான் இருக்கு. இன்னும் அவங்க தொகுதி பங்கீடு அறிவிக்கல. அப்படிங்கும் போது நேச்சுரலி இது டிலே ஆகும் ஆகாதா? லாஸ்ட் டைம் என்ன சார் ஆச்சு, 2021ல நாளைக்கு கடைசி 4 வேட்புமனு தாக்கலுக்குன்னா இன்னைக்கு வந்து அவங்க லிஸ்ட் போடுறாங்க. அதுவும் ஹிந்தியில லிஸ்ட் போடுறாங்க. ஹிந்தியில வருது லிஸ்ட், தமிழகம் இதெல்லாம் இந்த தேர்தலில் திருத்திப்பாங்களா? நீங்க சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச குறைகள். இது இந்த குறைகள்லாம் பாஜக திருத்திக்கிட்டு வேற வியூகத்தை மாத்தி அமைக்குமா? அண்ணாமலையினுடைய நோக்கம் அதுதான். அவர் வந்து நான் கட்சியை விட்டு வெளில போறேன் அப்படிலாம் சொல்லல, நான் வந்து பொறுப்பாளர் பதவி எடுக்க மாட்டேன்லாம் சொல்லல. நீங்க ஒரே தொகுதியை எனக்கு கொடுத்தீங்கன்னா கூட அதை கூட ரொம்ப நல்லா பண்ணுவேன் தான் சொல்றாரு. அவருடைய எண்ணம் அதுதான். நீங்க வந்து திருத்திக்கிங்க, எதை முன்னால பண்ணணுமோ அதை பண்ணுங்க, எதை பின்னால பண்ணணுமோ அதை பின்னால பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த முறை பிரசவ் குமாருக்கு முதல் நாள்லயே அவருக்கு வந்து மிகப்பெரிய சேலஞ்சு வந்துருச்சு. அவரோ இப்போ அவருக்கு மோரோ நைனா நாகர்தான் பக்கத்து ஊருக்காங்க தான். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப பிரமாதமா இந்த ட்ரிப்பை முயற்சி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிஜேபியோட தொகுதிகள்லாம் முடிவு ஆயிடுச்சா? இல்ல, அவங்க தொகுதிகள்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் முதல்லயே சொல்லப்பட்டது. 45 தொகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க 72 சொன்னாங்க, அதான் இல்ல 45 தொகுதிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா 30 தொகுதிகள் கண்டிப்பா அலாட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பாஜக சைட்ல நம்ம தொகுதிகளுடைய எண்ணிக்கையை விட எந்தெந்த தொகுதிகள் நம்மளுக்கு வேணுமோ அதை மட்டும் கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இன் ஆல் ப்ராபபிலிட்டி அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த முறை ஒத்துக்குவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
2021 தேர்தல்ல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்களுக்கும் கடைசி நேரம் வரைக்கும் அந்த இது இழுபறி நடந்துட்டு இருந்தது. கடைசியில அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத, இவங்களுக்கு வீக்கா இருக்கிற தொகுதிகள்லாம் கொடுத்துட்டாங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் இருந்தது. இந்த முறை அது இருக்காது, அது சரி செய்யப்படும். வேட்பாளர்களுடைய தேர்தலையும் பாஜக வந்து இந்த முறை ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். மூணாவது வந்து 2024 தேர்தல்ல ஏடிஎம்கே கூட்டணி இருக்கல, இவங்களுடைய கையில தான் இருந்தது. கூட்டணியே இவங்க தலைமையில தான் இருந்துச்சு. அப்போ கூட நீங்க பாருங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க கூட்டணி வேட்பாளர்களை அறிவிக்காம கொஞ்சம் அதுல டேமேஜ் ஆகி போச்சு. அண்ணாமலை ஓரளவுக்கு இதுல கோயம்புத்தூர்ல இது பண்ணிட்டு இருந்தாரு, களப்பணிலாம் பயங்கரமா பண்ணிருந்தாரு. நிறைய பேர் இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து 10-20 பேர் அங்க போய் உட்கார்ந்து இருந்தாங்க. அதுல என்னுடைய அண்ணன் கூட இருந்தாரு. அதுல அங்க போயிட்டு ஒரு வாரம் வேலை பண்ணிட்டு வந்தாங்க. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அண்ணாமலையை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுனால மற்ற 2 கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து அங்க தோக்கடிச்சாங்க இல்லையா? அந்த மாதிரியான வாக்கு மாற்றம் ஏற்படாமல் போனது அதோட முடிஞ்சு போச்சு. இந்த ட்ரிப்பு இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான வாக்கு மாற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. நல்லது. சோ இப்ப நம்ம திமுக காங்கிரஸ் கூட்டணி பக்கம் வருவோம். அங்க வந்து 2-3 நாளா ரொம்ப மிக பலத்த குரல்ல காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி வேணும், கூட்டணி ஆட்சி தான் தீர்வு, அவங்க முன்னாடி பழைய சரித்திரத்தெல்லாம் எடுத்து சொல்றாங்க. திமுக வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சுக்கு வந்து இடம் இல்ல, அது வந்து நம்ம கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஒரு உக்தி அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வந்து மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு, கூட்டணி வேணுங்கிறத எப்படி சதி முயற்சியாகும், சொல்றது நாங்க தான், இடையில இருக்கிறது யாரும் இல்ல அப்படின்னு வந்து அவர் பதில் சொல்றாரு. இந்த பேச்சுவார்த்தை நாளுக்கு நாள் வந்து ரொம்ப பலமா போறது. இந்த கூட்டணி தொடருமா தொடராதா? கண்டிப்பா அந்த கூட்டணி தொடரும். ஆனா இந்தியா டுடே கான்க்ளேவ்ல முதல்வர் பேசினதுல எந்த லாஜிக்குமே கிடையாது. அதாவது இல்ல இது வந்து மற்றவர்கள் இந்த கூட்டணி உடைவதற்காக பேசுவது அப்படிங்கிறது அப்படிதான் கிடையவே கிடையாது சார். 2 வருஷம் முன்னாடியே திருமாவளவன் தான் சார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. எங்க சார் இருக்கீங்க? 2 வருஷம் முன்னால் திருமாவளவன் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா வேல்முருகன் 1 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, என்னுடைய தொகுதியிலேயே என் வேலை நடக்க மாட்டேங்குது, மினிஸ்டர் போய் பார்த்தா முடிய மாட்டேங்குது, சட்டசபையில பேசினேன்னு சொன்னா அப்பாவு பதில் பேசுறாரு, மந்திரி பதில் பேச மாட்டேங்கிறாரு சொன்னாரா இல்லையா சார்? எல்லா தரப்புல இருந்தும் இந்த ப்ராப்ளம் இருக்கு சார். இப்ப என்னமோ திடீர்னு இன்னும் காங்கிரஸ் கட்சி தான் ஆரம்பிச்சுங்கிறவங்க பேசக்கூடாது, தப்பு அது. மற்ற கட்சிகளுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நயனா நாகேந்திரன் தான் சொன்னார்ல, நாங்க கேட்கவும் இல்லை, அவங்க மறுக்கவும் இல்லை, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு பாருங்க, அவங்க அந்த கன்க்ளூடிங் செஷன்ல எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டுருந்தாங்க இந்தியா டுடேல. அவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க, இது வந்து காங்கிரஸ் டிஎம்கேக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை, எங்களுக்குள்ள அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை அப்படின்னாரு. அப்படின்னா என்ன, அவரோட தரப்பை வந்து எடப்பாடியார் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க சைட்ல தான் நீங்க கூட்டணி இந்த மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கீங்களே, ஆட்சியில பங்கு அதெல்லாம் உங்க சைட்ல இருக்கிற குழப்பம், எங்க சைட்ல அந்த குழப்பம் இல்ல அப்படின்னு வந்து அவருடைய வந்து ஒரு சாணக்கியத்தனத்தை காமிக்கிற மாதிரி காமிக்கிறாரு. அதே சமயத்துல அமித்ஷா பல முறை இங்க என்டிஏ ஆட்சி நடக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு பொடி வச்சு அவரும் பேசுறாரு. சோ இந்த பிரச்சனை வந்து என்டிஏ சைட்ல இருந்தாலும் காங்கிரஸ் திமுக சைட்ல ரொம்ப பலமா வெளிப்படையா வருதுனால தான் இந்த கேள்வி வைக்கப்படுறது. இல்ல, போன வருஷம் ஏப்ரல் மாசம் அவங்க அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க என்டிஏ கூட்டணி, அவர் தான் முதல்வர் சொல்லிட்டு இருக்காங்க. என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக கூட்டணி ஆட்சி, பல இடங்கள்ல கூட்டணி ஆட்சின்னாங்க, பல சமயங்கள்ல வந்து அது இவங்க வேற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லி ஆட்சின்னு சொன்னா அதை தங்களுக்கு சாதகமாக டிஎம்கே பயன்படுத்திக்குவாங்க. காங்கிரஸ் கட்சியும் அதான் நம்பிக்கிட்டு இருந்தது. எப்படியும் எடப்பாடி பழனிசாமி அடிமை தானே பாரதிய ஜனதா கட்சிக்கு, அதனால அவர் எப்படியும் இது சொல்லிடுவாருன்னு காங்கிரஸ் கட்சி. நீங்க அந்த பாயிண்ட் சொன்னதுனால நான் இன்னொரு பாயிண்ட் எடுத்து வைக்க விரும்புறேன். நேத்தி வந்து திமுக என்ன ஒரு பரப்புரை ஆரம்பிக்குதுன்னா, திமுக தவிர வேற யார் வென்றாலும் அது வந்து பாஜகவோட ஆட்சியா தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு பரப்புரையை சொல்லுது. அந்த பரப்புரை எவ்வளவு தூரம் மக்கள் எடுத்து செல்லுபடி ஆகும்? நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியா தான் இருக்கும் அப்படின்னா இப்போ கூட இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கையிலே இருக்கலாமே. இவ்வளவு பேசின பிறகும் கூட ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அவர் எப்படி சொன்னாரு? சசிகலாவுக்கு இடமில்லைன்னு சொன்னாரா இல்லையா? ஏன் அந்த விஷயத்துக்கு நான் வரேன். செங்கோட்டையன் நீங்க திருப்பி எடுத்துக்கீங்க, செங்கோட்டையனோட தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னாரு, அவர் மாட்டேன்னு சொல்லிட்டாருல்ல. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சாதாரணமா இது ஒருத்தருக்கு ஆமாஞ்சாமி போடுற ஆள் கிடையாது சார். அவருக்கு ரொம்ப கிளியரா தெரியும், ரொம்ப தெளிவான சிந்தனை இருக்கு சார் அவருக்கு. இது கரெக்ட்னு அவர் நினைச்சார் சொன்னா அது வழியா தான் அவர் போவாரே தவிர அவன் சொன்னா இவன் சொன்னாங்கிறதான் யாரும் கேட்கறது கிடையாது. எடப்பாடி டிஎம்கே கூட காங்கிரஸ் கட்சிக்கு அடிமையாக இருந்திருக்கு.
ஆனா எடப்பாடி பழனிசாமி என்னைக்குமே அடிமையாக இருந்தது கிடையாது. அவர் மட்டும் அடிமையாக இருந்திருந்தான்னு சொன்னா அவர் வந்து அன்னைக்கே ஓ பன்னீர்செல்வத்தை வெளில அமைச்சிருக்கலாமே. ஒரு துணை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அந்த மாதிரிலாம் பிரச்சனை எல்லாம் இருந்திருக்காது. அதனால இது வந்து இன்னைக்கு வந்து திமுக சைட்ல இருந்து ஒரு புது வியூகம் வர வந்து வெளியில பரவுது. அது திமுகவுக்கு தெரியாம எப்படி கசியும்னு எனக்கு தெரியல, ஆனா கசியுது. அது என்ன நியூஸ்னா, பாமகவோட ராமதாஸ், தலைவர் டாக்டர் ராமதாஸ், அப்புறம் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, இவங்க 3 பேரையும் பின்னாடி வச்சு இவங்கள்ட்ட இருந்து அவங்க வந்து அதிமுக, அமமுக, பாமகவோட அன்புமணி ஃபேக்ஷன் இவங்க நிக்கிற இடத்துல எல்லாம் இவங்க 3 பேரோடையும் வந்து இவங்க திமுக ஒரு விதமான ஆதரவை கொடுத்து அவங்க ஓட்டை பிரிச்சு அவங்க தோக்க வைக்கிறதுக்கான முயற்சியில திமுக இறங்கி இருக்கிறதா வருது. இதை எடப்பாடியார், என்டிஏ எப்படி சமாளிக்க போறது சொல்லுங்க. சமாளிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க மூழ்கிட்டு இருக்கீங்க சமுத்திரத்துல. மூழ்கிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஒரு துரும்பு கிடைச்சா கூட அந்த துரும்பை பிடிச்சிட்டு மேல வரலாமான்னு தான் பார்ப்பான். இவங்க மூழ்கிட்டு இருக்கிற ஒரு கப்பல் டிஎம்கே கூட்டணி இன்னைக்கு அவங்களுக்கு இது ஒரு துருப்பா, இது ஒரு இதுவா, ஒரு உதவு போகிற ஒரு ஆயுதம் அவங்களுக்கு. ஓ பன்னீர்செல்வம், டாக்டர் ராமதாஸ்க்கு வந்து ஒரு ஓட்டு இருக்கு. அந்த அவர் நினைச்சானா அன்புமணிகிட்ட இருந்து அந்த ஓட்டை பிரிக்கலாம். அதே போல தென் தமிழகத்துல முக்குலத்தவருக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்கு. சசிகலாவும் பன்னீர்செல்வமும் நினைச்சானா அந்த ஓட்டை, ஏன்னா நமக்கு உதாரணம் இருக்கு. முன்னாடி அமமுக இதே பிரிக்கிற வேலையை செஞ்சுதான் அதிமுக தோத்துச்சு கொஞ்சம் நிறைய இடத்துல. சோ இந்த வேலையை இப்ப வந்து திமுக பின்னாடியில இருந்து அவங்களை ஊக்குவிக்கிறதா நியூஸ் ஏன் வந்து தப்பா போகும்? ஓகே, 2021 21 இடங்கள்ல அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அமமுகனாலதான் ஒத்துக்கிறேன் நான். ஒரு இடம் ஒன் ஆர் டூ பிளேசஸ்ல நாம் தமிழர் கட்சி அது மாதிரி கூட இருக்கு. ரைட். நோ, ஓ பன்னீர்செல்வம் வந்து எவ்வளவு அவங்களுடைய சமுதாய வாக்குகளை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தேனியிலேயே அவரால் பண்ண முடியுமாங்கிறது டவுட் தான். அதனாலதான் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் விட்டுடுச்சு அவரை. சரி, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவரு தன்னுடைய எதிர்காலத்தை, தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை பாஜக மேல வச்சாரு, நீதிமன்றங்கள் மேல வச்சாரு. இதெல்லாமே ஒரு தவறான அணுகுமுறை. இன்னைக்கு அவர் கையில யார் இருக்கிறாங்க? 10 பேர் இருக்காங்களா, 12 பேர் இருக்கிறாங்களா? தை பிறந்தால் வழி பிறக்கும் சொன்னாரு. தை மாதம் முடிஞ்சு போயாச்சு. இப்போ ஏதாவது பண்ண போறீங்களா? இன்னைக்கு கூட ஒன்னும் அவரு அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. அவருக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்துல அவருக்கு வேண்டியவங்க எல்லாம் நிக்கலாம். ஒண்ணு, அப்படி இல்லைன்னு சொன்னா விஜய் கட்சி கூட போகலாம். ஆனா விஜய் கட்சி கூட போனா கூட அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குங்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் டோட்டலி டிவேல்யூடு. ஒண்ணு என்னன்னா, இப்ப சசிகலாவோட அந்த திவாகரன் வச்சிருக்கிற ஒரு முன்னேற்ற கழகத்துல சசிகலாவோட வந்து ஓ பன்னீர்செல்வம் நிக்க கூடதா அவர் யோசிக்கிறதாவும் ஒரு தகவல் வருது. இது ரொம்பவே கேவலமா இருக்கு. இது மாதிரிலாம் அவர் பண்ண மாட்டாரு. அவர் டிஎம்கேலையும் ஜாயின் பண்ண மாட்டாரு. ஏன்னா அம்மான்னு இதுல நெஞ்சில அம்மாவுடைய படத்தை வச்சுக்கிட்டு அவர் டிஎம்கே எல்லாம் போய் ஜாயின் பண்ணாருன்னா அவருக்கு எவ்வளவு நம்பகத்தன்மை இருக்குங்கிறது தெரியும். திவாகரனுடைய இது வந்து அது வந்து டோட்டலி டிஃபரண்ட் யூனிட். அதெல்லாம் இனிமே வந்து உயிர்ப்பிச்சு நீங்க பெரிய அளவுலாம் எடுத்துட்டு போக முடியாது. சசிகலா வந்து இன்னொரு டோட்டலி டிவேல்யூடு பொலிட்டிக்கல் என்டிட்டி. ஷி இஸ் நாட் ஈவன் a political entity, is just an entity. அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட வேல்யூகள் இருக்காதுங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க வந்து ஸ்பாயில் பண்ண நினைச்சானா என்ன ஆகும்? இல்ல அவங்களால ஒரு தொகுதியில 200-300 வாக்குகளோட அவங்களால பிரிக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய இது. இங்க 3 பேருமே இருக்கிறதுல ஓரளவுக்கு நியாயமாக நல்ல திறமை உள்ள, அதே சமயம் செல்வாக்கு உள்ள ஒரே ஒரு தலைவர் அமமுக தான், டிடிவி தினகரன். அவர் இந்த பக்கம் வந்திருக்கிறாரு. ஒரு வேளை சசிகலா அந்த மாதிரி ஏதாவது முயற்சியில ஈடுபட்டாலும் கூட தினகரன் அவங்க கூட பேசி அவங்களை சரி பண்ணிடுவாரு. அதே தினகரன் ஓபிஎஸ்சியும் பேசி ஓபிஎஸ்சி சரி பண்ணிடுவாரு. அண்ணாமலை என்ன சொன்னாருங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓபிஎஸ் எங்க கூட தான் இருக்கார் அப்படின்னு சொன்னாரு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இவங்க 3 பேரும் ஒரு மிகப்பெரிய ஸ்பாயிலர்ஸ்னு சொல்றதே தப்பு. அரசியல் அறிக்கைப்படியே தெரியலன்னு அர்த்தம். இந்த 3 பேரும், அதாவது திவாகரன், சசிகலா, ஓபிஎஸ், டாக்டர் ராமதாஸ் பத்தி நான் சொல்றேன். 95 இல்ல 98 பீப்புள் இங்க வந்தாச்சு. 2 பேர் தான் அவங்க கூட இருக்கிறாங்க. ஏன்னா அன்புமணி ராமதாஸுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் எங்களுடைய எதிர்காலம் டிஎம்கே கூட இல்ல, ஏடிஎம்கே கூட தான் இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி கூட தான் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு? ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கு. அதனால நம்ம அங்கதான் போறோம். அடுத்தது 25 வருஷம் அவங்க தான் டெல்லியில ஆட்சி பண்ண போறாங்க. அப்படிங்கும் போது
நேச்சுரலி அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி அவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அதைத்தான் அன்புமணி ராமதாஸ் இதை 6 மாசம் முன்னாலே நாம சொன்னோம், அதே தான் நடந்தது. ஓ பன்னீர்செல்வம் தனித்து விடப்படுவார்னு சொன்னோம், அதுதான் நடந்தது. டிஎம்கே கடைசி வரைக்கும் இழுபறி இருக்கும் டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கும் கூட காங்கிரஸுக்கு தப்பு கிடையாது, அவங்களுடைய கோரிக்கை நியாயமானதுதான், எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கொடுக்கலாம், தொலைஞ்சு போடணும் கொடுக்கலாம். ஆனா என்ன ப்ராப்ளம்னு கேட்டா, ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர்கிட்டையும் யாரு முதல்ல பிளிங்க் பண்ணுவீங்கிறதுதான். இவங்க நினைக்கிறாங்க ஏடிஎம்கே பிளிங்க் பண்ணட்டும், இவங்க நினைக்கிறாங்க டிஎம்கே பிளிங்க் பண்ணட்டும். 2 பேருமே பிளிங்க் பண்ணாம இப்போ காங்கிரஸ் கட்சியை அம்போன்னு விட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மேலையும் காங்கிரஸ் கட்சி அதுல சேர்ந்தாங்க, கண்டினியூ பண்ணினாங்க டிஎம்கேல அப்படின்னா வாக்கு மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்றேன். செல்வ பெருந்தகை எப்படி விளையாடி இருக்கிறார் அப்படின்னு பாருங்க. கட்சி செங்குத்தாக உடைஞ்சு யாராவது ஒருத்தர் மூப்பனார் மாதிரியோ, அன்னைக்கு ப. சிதம்பரம் ஆரம்பிச்சார் இல்லையா, தமிழ் தேசிய பேரவையை ஒண்ணு ஆரம்பிச்சாரு, அது மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா இனிமே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயின்றது. இன்னுமே எங்க கட்சியை பிரிச்சு இப்போ ஜோதிமணியோ மாணிக்கம் தாக்கூரோ வேலுச்சாமியோ கட்சியை பிரிச்சு ஒரு என்டிட்டி ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா விஜய் கூட கூட்டணி. கார்த்திக் சிதம்பரம் எடப்பாடியாரை சந்திச்சிருக்காரு, அதையும் நீங்க சேர்த்துக்கணும். வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர். ஆனா கார்த்திக் சிதம்பரம் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. பட் மேபி சம் அதர் ரீசன் ஆகும். ஏன்னா அவங்க அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது 2025 ஏப்ரல் 11 இந்த கூட்டணி ஆரம்பிச்சோன்னு சென்னையில அமித்ஷா அறிவிச்ச போது அவங்க என்ன நினைச்சாங்க, எப்படியும் பாரதிய ஜனதா கட்சியை கழட்டி விட்டுடுவாங்க ஏடிஎம்கே, அப்புறமா நாம அங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க. காங்கிரஸ்க்கு அந்த பக்கமும் இல்லை, இப்போ டிஎம்கே பக்கமும் இல்லை. விஜய் கட்சிக்கு போனாலும் கூட உங்களுக்கு வேல்யூ இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டா, முதல்லயே அவர் சொல்லிருக்காரு, காலக்கெடு வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு 5 தேதியோ 6 தேதியோ ஆச்சு, நாளைக்குதான் மேபி லாஸ்ட் டேட் நினைக்கிறேன், அதுக்குள்ளே இவங்க டிசைட் பண்ணலன்னு சொன்னா விஜயும் கழட்டி விட்டுடுவாரு, நீங்க வர வேண்டான்றாரு. ஆல்ரெடி அவங்க 10,000 விருப்பம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளவு பேரை செலக்ட் பண்றதுங்கிறது தெரியாம அவங்க முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் அவங்க கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கூட காங்கிரஸ் கட்சி முடிவு எடுத்து, ஏன்னா நீங்க பேரறிவாளனை கட்டி பிடிச்சது சரி, இவருடைய ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு செல்வ பெருந்தகை சொன்னாரு. செல்வ பெருந்தகை தான் இவங்க இந்த காங்கிரஸ்காரர்கள், பெருவாரியான காங்கிரஸ்காரர்கள், விஜயை நாடும் காங்கிரஸ்காரர்கள் விஜய் பக்கம் போகாம இருக்கிறத தடுக்கிறாரு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இட் இஸ் சோ லேட், தே கேனாட் கோ டுவர்ட்ஸ் திஸ் திங். அப்படியே போனாலும் கூட கட்சியாக போறதுக்கும் தனித்தனியாக போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கட்சியாக போனீங்கன்னு சொன்னா அவங்க 70 இடம் கொடுப்பாங்க. நீங்க தனித்தனியா போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கீங்க. அது மட்டும் இல்லாம தாவேக்காக்கு போகும் காங்கிரஸ்காரர்களுக்கு முன்னாள் காங்கிரஸ்காரர் அப்படிங்கிற அந்த காங்கிரஸ்காரர் அந்த பெருமையை அவர்கள் இழந்து விடுவார்கள். 10ஓட 11 அவங்க இருக்க போறாங்க, அவ்வளவுதான். அதனால காங்கிரஸ் கட்சிக்கு தான் மிகப்பெரிய லாஸ் இந்த இதுல அப்படின்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் போச்சு, காங்கிரஸ் விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா டிஎம்கேக்கும் மிகப்பெரிய லாஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இப்போதைக்கு. பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களின் அறைக்கே நுழைஞ்ச காங்கிரஸ் எம்பிக்கள் அவரை நேரடியாக திட்டினதாகவும் பிரதம மந்திரிக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் ஒரு வீடியோ பரவுறது. சோ அதை பத்தி கிரண் ரிஜிஜு அவர்கள் பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? காங்கிரஸ் கட்சி செய்து வரும் அராஜகங்கள்ல இது ஒரு தொடர்ச்சி தான். தனிப்பட்ட முறையில நீங்க பார்க்க முடியாது. பாராளுமன்றத்துல ராகுல் காந்திய கடந்த 10 நாட்களாக எப்படி பேச விடலை அப்படிங்கறத பத்தி காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ரொம்ப குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஏன் பேச விடலை அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்கு. நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர், பாராளுமன்றத்தினுடைய டயத்தை நீங்க வேஸ்ட் பண்ண முடியாது. பாராளுமன்றத்தினுடைய அவை விதிகள் என்னங்கிறது தெரிஞ்ச பிறகுதான் நீங்க பேசலாம். அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தியும் இல்லைன்னா யுஎஸ் வர்த்தக ஒப்பந்தம் பற்றியும் நீங்க பேசுனீங்கன்னா தப்பு. நீங்க இது பட்ஜெட் செஷன் தான். பட்ஜெட்ல ஆரம்பத்துல குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்துக்கிறார். அதுக்கப்புறம் பட்ஜெட் பிரசன்ட் பண்றாங்க. பிரசன்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து பட்ஜெட்டை பத்தி சிலாகித்து பேசுறாங்க. எதிர்கட்சியில இருந்து குற்றம் சாட்டி பேசுகிறார்கள். இது பண்ணிருக்கலாம், அதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் விவாதமா இருக்கணுமே தவிர, நீங்க தனிப்பட்ட முறையில நர்வாணியோட புஸ்தகம், முன்னாள் இவர் ராணுவ அதிகாரி, ராணுவ தலைவர், ஆக்சுவலி தளபதி மனோஜ் முகுந்த ராணுவ
நரவானே வந்து அந்த புக்கில் அப்படி எழுதியிருக்கிறாரு, நீங்க வந்து 2020 சீனா கூட சரண்டர் ஆயிட்டீங்க, நீங்க கரெக்ட் தலைமை பண்ணல, அவங்களுக்கு ஆணை கொடுக்கல, அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு, நம்ம இந்திய பகுதிகள் எல்லாம் சீனா ஆக்கிரமிச்சிருச்சு, இந்த மாதிரிலாம் ஆதாரம் இல்லாம பேசுறது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த புத்தகம் வெளியிடப்படாத ஒரு நிலையில இருக்கும்போது அந்த புத்தகத்தை கையில எடுத்துட்டு வந்து காமிச்சு அதை மேற்கோள் காட்டி பேசுறது ரெண்டாவது தப்பு. பல முறைகள் அவங்க சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனாலும் ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் பட்ஜெட் விவாதத்தை விட்டு பட்ஜெட்டை தவிர பாக்கி எல்லாம் பேச ஆரம்பிச்சதுனால தான் அவரை வந்து தடை போட வேண்டியதா இருந்தது. அது நியாயமான ஒரு நடவடிக்கைங்கிறது நம்ம பாக்குறோம். நேற்றுக்கு கூட நீங்க பாருங்க, பட்ஜெட்டை பத்தி பேசுங்கன்னு சொன்னா ஜெகதாம்பிகா பால் தான் உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா ஓம் பிர்லா மேல இவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனால ஓம் பிர்லா என்ன பண்ணாரு, தார்மீக அடிப்படையில நான் வந்து சபையில உட்கார மாட்டேன், கரெக்ட், வேற யாராவது உட்காரணும், ஆனா என்னோட டைம் வரும்போது எனக்கு நான் டிஃபெண்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் ஜெகதாம்பிகா பால் பேச சொல்றாரு, இவர் எந்திரிச்சு பேசுறாரு. இவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் கேட்சுங்கிறாரு, சோக் ஹோல்டுங்கிறாரு, அதாவது பிடிக்கிறதுங்கிறாரு, அதுக்கப்புறமா சோக் பண்றதுங்கிறாரு, அப்புறம் அடிக்கிறதுங்கிறாரு, அதாவது கீழே தட்டுறதுங்கிறாரு, அதாவது ஜியோ ஜிட்ஸு, இது கராட்டே, குங்ஃபு, இந்த மாதிரி பல இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பத்தி அவர் பேசிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்றாரு, போகும் வழியில தான் சொல்ல வராரு. அப்ப கூட ஜெகதாம்பிகா பால் வந்து ஆளுங்கட்சிக்காரர்கள்லாம் வந்து எம்பிகள்லாம் ரொம்ப அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு, இல்ல அவர் ஏதோ ஒரு புதிய விஷயம் சொல்றாரு, தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா திருப்பியும் அதை பத்தியே தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு உடல் மொழி வேற, பாடி லாங்குவேஜ் அவருக்கு ரொம்ப விசித்திரமான பாடி லாங்குவேஜ் இருந்தது. அதாவது ஒரு விஷயத்த சொல்ல வரீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரைட்டாவே சொல்லுங்க. இங்கெல்லாம் வந்து பீடிகை போட்டு பேசுறதுக்கு அவசியமே கிடையாது. இந்த பட்ஜெட்ல இது குறை இருக்கு, இந்த பட்ஜெட்ல இது தப்பா சொல்றீங்க, போன வருஷம் பட்ஜெட்ல வந்து இது சொல்லியிருந்தீங்க, இதுக்கு இந்த முறை நிதி குறைவா கொடுத்துருக்கீங்க, மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டியது நீங்க கொடுக்கல, இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க சொல்லுங்க, தப்பே கிடையாது. கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. கவர்மெண்ட்ல திருத்திக்கட்டும், அதெல்லாம் நீங்க உங்களுடைய குறை, நீங்க சுட்டிக்காட்டுற குறைகள்லாம் கவர்மெண்ட் திருத்திக்கட்டும், அதுவும் தப்பு கிடையாது. ஆனா சொல்ல வேண்டியது எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய பிடிகையை போட்டு ஒரு கதையை சொல்லி ஜியோ ஜிட்ஸு பத்தி சொல்லும்போது நடுவுல வந்து ஜெகதாம்பிகா பாலே சொல்லிடுறாரு, இந்த மாதிரி இல்ல நீங்க ரொம்ப எங்கேயோ லாங்கா போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவர் சொல்றாரு, இல்ல சார் நான் முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு. திருப்பியும் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து எல்லாரும் சொல்றாங்க, நீங்க பட்ஜெட் மேல பேசுங்க அப்படிங்கிறாரு. பட்ஜெட் மே ஹி போல்தா ஹூம் அப்படிங்கிறாரு. பட்ஜெட்டை பத்தி நான் ஆரம்பிக்கவே இல்லை அவருடைய வார்த்தை, 5 நிமிஷம் வேஸ்டா போச்சு. அப்புறம் ஜெகதாம்பிகா பால் சொல்றாரு, ஆளுங்கட்சியினரை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா, குடியரசுத் தலைவர் உரை மீதும் அவர் வாதம் நிகழ்த்தவில்லை, இன்று அவர் வாதம் நிகழ்த்துவார் அப்படின்ட்டு கொஞ்சம் கிண்டலா அவரை வந்து பேசுறாரு. அப்புறம் என்ன ஆகுறது, ஒரு இடம் வந்த உடனே இவர் சொல்றாரு, நீங்க வந்து முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தான், அதனால நான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபேவர் பண்றேன், நான் என்னுடைய உரையை சீக்கிரமா முடிச்சு உங்களுக்கு ஃபேவர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன பெரிய ஃபேவர் பண்ணி கேட்க போற நீ அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. அப்போ ஒரு அந்த வாதத்துல அவர் சொல்றாரு, பெரியவர் அதாவது ஜெகதாம்பிகா பால் என்ன சொல்றாரு, என்னுடைய பேச்செல்லாம் நீங்க கேட்கல, அப்போ 2014 முன்னால சொல்றாரு, என்னுடைய பேச்சை நீங்க கேட்கல, அதனாலதான் நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதுவும் பதிவா இருக்கு, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், இல்ல ரெக்கார்ட் ஆகலைன்னா நான் சொல்ல மாட்டேன், ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு போயிருக்கிறார் சார் அவரு. அதாவது ஒரு சபையில நம்ம முக்கியமா போக்கஸ் பண்ண வேண்டியது, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். இப்ப வந்து சபாநாயகர் அறைக்கே போய் அவரை வந்து திட்டுறது, பிரதம மந்திரிக்கு வந்து ஒரு மிரட்டல் விடுறது, இதுக்கெல்லாம் வந்து என்ன தீர்வு? இல்ல, இதுக்கு வந்து தீர்வுங்கிறது நம்ம அவ்வளவு கிளியரா பார்க்க முடியாது. ஏன்னா அவை விதிகளை மீறினாங்கன்னா உடனே அது கிரிமினல் ஆக்டிவிட்டி கிடையாது. அன்னைக்கு கூட நீங்க பாருங்க, ஒரு 10 அடி பேனர் எடுத்துக்கிட்டு ஜோ உச்சித்த ஓ கரோ அப்படிங்கிறது, அதாவது எது சரியோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடியுடைய முகத்தையும் போட்டுட்டு ஒரு பெரிய 10 அடி பேனர் எடுத்துட்டு போறாங்க. அதுல முதல் நிக்கிறது நம்ம ஊர் கரூர் எம்பி ஜோதிமணி, அதுக்கப்புறம் மாயவரம் எம்பி சுதா, அப்புறம் இவர் வர்ஷா கைக்வாடுங்கிறவர் மகாராஷ்டிரால, தாராவி எம்பி, அப்புறமா குஜராத் எம்பி, குஜராத்ல ஒரே ஒரு எம்பி தான் அவங்களுக்கு, அந்த ஒரு லேடி எம்பி அவங்களும் நிக்கிறாங்க, அப்புறம் ஒரு 8 பேர் நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க போனதே தப்பு. அங்க அதுவும் இல்லாம அவங்களுடைய பிரதம மந்திரியினுடைய சீட்டு முற்றுகையிடுறது ரொம்ப ரொம்ப தப்பு.
அதுலயே நீங்க வந்து ஒரு பெரிய பதாகை வேற வச்சிருக்கீங்க, பேனரு. நான் பை சான்ஸ் அவர் நரேந்திர மோடி வராரு, ஏதானும் ஆயிடுச்சு, அந்த உணர்ச்சி கொந்தளிப்புல ஏதாச்சும் யாரா ஏதாவது பண்ணிட்டாங்க, யார் மேலே யாரோ விழுந்துட்டாங்க அப்படின்னாலும் கூட அது வந்து ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் நியூஸா மாறிடும். இன்னைக்கு வரைக்கும் நரேந்திர மோடி மேலேயோ அமித்ஷா மேலேயோ அல்லது மிகப்பெரிய பாஜக தலைவர்கள் மேலேயோ எந்த விதமான அவதூறு குற்றச்சாட்டுகள் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க திடீர்னு ஒண்ணும் இல்லை சார், ரொம்ப பச்சையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய துப்பட்டாவை கீழே போட்டுட்டு அதை வச்சு கூட கதை பண்ணலாம் நீங்க. ஏன்னா சட்டசபையில ஜெயலலிதாவுக்கு 1989 மார்ச் மாசம் 12ஆம் தேதி என்ன ஆச்சுங்கிறது நீங்க ஞாபகப்படுத்தீங்க. சட்டசபையில வச்சு ஜெயலலிதாவுடைய புடவை இழுத்தாங்க, ரவிக்கை கிழிச்சாங்க, டிஎம்கே காரங்க தலைமுடிய பிச்சு போட்டாங்க. ஆனா அதையே வந்து ஒரு நாடகங்கிறாங்களே. இப்ப நம்ம வந்து பிரதம மந்திரிக்கு எதிர்க்கா ஒரு நாடகம் நடத்த போறதா நம்ம பேசுறோம். இப்ப திமுக என்ன சொல்றது, சட்டசபையில அப்ப ஜெயலலிதாவுக்கு நடந்ததும் ஒரு நாடகம் அப்படின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நம்ம அதுல வந்து இப்ப தீர்க்கமா போலாமா? அதுக்கும் எப்படி ஒப்பீடு வரும்? இல்ல கண்டிப்பா அதுக்கு இதுக்கு ஒப்பீடு வேணும். ஏன்னா அந்த காலத்திலேயே கட்டுக்குள் இல்லாம இருந்த ஒரு டிஎம்கே நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு ராகுல் காந்தி தலைமையில, பிரியங்கா காந்தி தலைமையில, நான் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையிலன்னு சொல்லல, நீங்க நோட் பண்ணிக்கிங்க, நேர்கள் கரெக்டா நோட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவர் தலைமை கிடையாது, ஒரு பொம்மை. ராகுல் காந்தி தலைமையில இருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சி எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போகும். ஏன்னா 6 முறை பிரதம மந்திரி மேல அட்டெம்ப்ட் ஆயிருக்கு. கடைசியா நீங்க வந்து இதுல சீனால போன போது அவரை எப்படி ருஷ்யா அதிபரை காப்பாத்தினார். அவர் சொல்றாரு நீங்க என் வண்டியில உட்காந்துட்டு வாங்கன்னுட்டு. வெனியூ போனதுக்கு அப்புறம் கூட இறங்க 55 நிமிஷம் காருக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 2 பேரும் இறங்கி போனாங்க. அதே நாள்ல தான் இதுல வங்கதேசத்துல ஒரு அமெரிக்கன் ஏஜென்ட் கொல்லப்படுகிறார். அதை தொடர்ந்து இன்னொரு ஏஜென்ட் கொல்லப்படுகிறார். அதை தொடர்ந்து இன்னும் 2 ஏஜென்ட் அமெரிக்காலேயே கொல்லப்படுகிறார்கள். இதெல்லாம் யாரு கொண்டாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்காதுங்க, எனக்கு தெரியாது. நம்ம கொல்லல, ஆனா கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. இவ்வளவு இன்டர்நேஷனல் சூழ்ச்சிகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்? காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணம் அது இருக்காது. அதாவது பிரதமரை போட்டு தாக்கணுங்கிறது எண்ணம் இருக்காது. பிரதமரை போட்டு தாக்கணும்னு சொன்னா அவங்க அப்ப 2014 இருந்து ஆரம்பிச்சாச்சு. மணிசங்கர் ஐயா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் 2014 நவம்பர் மாதம் இதுக்கு போறாரு, பாகிஸ்தானுக்கு போறாரு. அங்க போயிட்டு அங்க இருக்கிற அரசியல் தலைவர்களோட அளவலாவி பேசிட்டு இருக்கும் போது, நீங்க தான்ப்பா எதான் பண்ணணும், நரேந்திர மோடியை நீக்கிறதுக்கு நீங்க தான் எதான் பண்ணணுங்கிறாரு. நெல்லை கண்ணன் சொல்லிட்டு ஒரு தமிழ் அறிஞர் இருக்கார், தமிழ்நாட்டுல இருந்தார், இப்ப இல்ல, மறைந்துட்டாரு. அவரு இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில போயிட்டு அவர் என்ன சொல்றாரு, நீங்க தான்டா போயிட்டு அமித்ஷா நரேந்திர மோடி ஜோலியை முடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இம்ரான் மசூத் பின்னால உட்கார்ந்து இருக்காரு. ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கும் போது பின்னாலே உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் யூபியை சேர்ந்தவர். யூபியில அவர் வந்து ஒரு சின்ன தலைவர் தான் காங்கிரஸ்ல. எப்போ 12 வருஷம் முன்னால 2013 நவம்பர்ல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நரேந்திர மோடி பிரதமர் கூட ஆகல இன்னும். நரேந்திர மோடி குஜராத்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு பிரச்சாரத்துக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துல காலை வச்சா கண்டம் துண்டமா வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த அளவுக்கு அவங்களுக்கு நரேந்திர மோடியை எப்படியாவது எலிமினேட் பண்ணணும். ஏன் அமெரிக்காவே அப்படித்தானே யோசிக்குது, சைனாக்காரன் யோசிக்கிறான், பாகிஸ்தான்காரன் யோசிக்கிறான். அப்படி இருக்கும்போது நீங்க அடிக்கடி அங்க வெளிநாடுகளுக்கு போறீங்க, சைனா கூட சைனா தலைவர்களோட பேசுறீங்க, நீங்க சோரோஸ் கேங் கூட இருக்கிறீங்க. இன்னைக்கு அவராதான் நிஷிகாந்த் தூபே அதுக்கு தானே வந்து ஆக்ஷன் எடுக்க போறோம், நான் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்க போறேன் அரசுக்கு, நோட்டீஸ் எடுக்கட்டும், இவரை பெர்மனண்டா காலத்தடை பண்ணிடலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சோ இதெல்லாமே சேர்ந்து நீங்க பார்க்கும்போது இந்தியாவுல அதாவது வெளிநாட்டு சக்திகள் காங்கிரஸ் கட்சியை தங்களுடைய கைப்பாவையாக பயன்படுத்தி வருகிறதுங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. கைப்பாவையாக இருப்பதையே இவர்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். அப்படிங்கும் போது என்னன்னா நீ ஏன்னா உங்ககிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா நீ முடிக்க மாட்டேங்கிறிய அப்படிங்கிறது முதலாளிக்கு கோபம் வருமா வராதா? அந்த முதலாளிகளுக்கெல்லாம் கோபம் வந்திருக்கு. அதனால்தான் அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் கட்சியை ஏதாச்சும் பண்ணு அப்படின்ட்டு. எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவாங்க. வர்ஷா கைக்வாடுங்கிறவங்க ஜோ ஹம் தேக்கலைங்க அப்படின்னு சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வேணா ஆகட்டும், ஒரு கையை நான் பாத்துடலாம் இன்னைக்கு அப்படிங்கிற அளவு. அதாவது அன்னைக்கு அந்த பதாகைகள்லாம் வச்சுக்கிட்டு அங்க போன போது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இதுக்குள்ள போயிருக்கிறாங்க. அதுக்கு முதல் நாளும் அவங்க வந்து இதுக்கு போனாங்க, ஓம் பிர்லாவோட அறைக்கு போனாங்க.
அடுத்த நாளும் போனாங்க. ஓம் பிர்லாவை மிரட்டுறது மட்டும் இல்லாம ஓம் பிர்லாக்கு முன்னாலேயே பிரதம மந்திரியை கண்ணாபின்னாலாம் பேசியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொந்தளிப்பு, உணர்ச்சி கொந்தளிப்பு இருக்கும்போது பிரதம மந்திரியும் அந்த சமயத்துல அங்க வந்திருந்தான்னு சொன்னா என்ன இருக்குங்கிறது நம்ம பார்த்துக்க முடியும். ஒண்ணுமில்ல சார், பர்மனண்ட் அன்னைக்கு நிஷிகாந்த் துபே விட்டுடுங்க, நான் கூட தான் சொல்றேன், நேரு யார் கூட எல்லாம் கனெக்ஷன் வச்சுட்டு இருந்தாரு, இந்திரா காந்திக்கும் யாருக்கெல்லாம் கனெக்ஷன் இருந்ததுங்கிறதெல்லாம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொது வெளியில வந்தது, புத்தகங்கள்ல வந்திருக்கு, மேகசின்ஸ்ல வந்திருக்கு, நாமெல்லாம் படிச்சிருக்கோம் சின்ன வயசுல. ஆனா இன்னைக்கு இந்திரா காந்திக்கும் நேருவுக்கும் அது ஒரு பர்மனன்ட் கரை அப்படின்னே சொல்லலாம். மோடி மேல எந்த கரையுமே இல்லை. அதனால நாளைய சமுதாயம் 500 வருஷம் 1000 வருஷம் வரைக்கும் மோடி மேல ஒரு கரை போட்டுடலாம். அவங்க பேசுற மாதிரி எதிர்கால சமுதாயம் பேசும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கரையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால கூட இருக்கலாம் இல்லையா? என்ன வேணாலும் செய்யும் சார் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி. அதனால தான் சொல்றேன், அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். ஓம் பிர்லா சொன்னது கரெக்ட். அங்க போயிட்டு உள்ள போயிட்டு அவருடைய சேம்பரை வீடியோ எடுத்து தப்பு, போட்டோ எடுத்து வெளியிட்டது தப்பு. அதனால இது லாஜிக்கல்லா அது கரெக்டா எண்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நிஷிகாந்த் துபே சொன்ன மாதிரி ஒரு பர்மனன்ட் தடை அவருக்கு போடப்படுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவர் சொல்றாரு, வெளிநாடுகள்லாம் போயிட்டு நீ இந்தியாவுக்கு எகென்ஸ்டா பேசுற அப்படிங்கிறாரு. சோரஸ் கூட அவருக்கு கனெக்ஷன் இருக்கு, யுஎஸ்ஏ கூட கனெக்ஷன் இருக்கு, ஃபோர்டு ஃபவுண்டேஷன் கூட கனெக்ஷன் இருக்கு. அதெல்லாம் கூட நம்ம நிரூபிச்சிட முடியும். ஆனா அதெல்லாமே இந்தியாவுக்கு எகென்ஸ்டா பண்றதுக்கான ஒரு முயற்சியாங்கிறது அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். மோட்டிவ் எஸ்டாப்ளிஷ் பண்றது ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன். நிஷிகாந்த் துபே கொஞ்சம் அதிகமா யோசிக்கிறாரு. ஆனா கிரண் ரிஜிஜுவும் ஓம் பிர்லா அப்பழுக்கற்றவருங்கிறது தெரியுது. கிரண் ரிஜிஜு ஓரளவுக்கு நியாயமாக நடந்து கொள்கிறார் அப்படின்னு நான் பாக்கிறேன். நேயர்களே, இவ்வளவு நேரம் எங்களோட இணைந்து இந்த சுவாரஸ்யமான விவாதத்தில் ஈடுபட்டிருக்கு மிக்க நன்றி வாசுதேவன் சார். மீண்டும் ஒருமுறை சந்திப்போம். வணக்கம்.